அருமையான சுவையில் இட்லி உப்புமா நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு பாதி பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்கலாம். அப்போ தான் கடலைப்பருப்போட நிறமும் மாறாது, அதோடைய சுவையும் அப்படியே இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். அதோட கூட 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா பஞ்சு போல் ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அஜீரண கோளாறு வராது, நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தில் நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் கண்ணாடி பழுத்து கிளறினா போதும். உதிர்ச்சி வச்சுருக்கிற இட்லியை எடுத்து நல்லா இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு இல்லை அப்படின்னா உப்பு சேர்த்து இன்னுமே நல்லா கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்கள். அருமையாகவும் இருக்கும், நல்லா உதிரியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த சுவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.